இன்றைக்கி எம்இவியில் உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சுருக்கேன். இந்த ஃப்ரை ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், வரட்டி சாதம் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். வாங்க கிச்சனுக்குள் போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். கடாய் எடுத்து வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா நீட்டாக அரிஞ்சிக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்க. 1 ஸ்பூன் உப்பு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி, ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிளகாத்தூள் நெடி போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் சிம்லே வச்சு கலரிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கோங்க வேகிறதுக்கோசரம். அப்படியே சிம்லே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. திறந்து பார்த்துப்போம். நல்லா வெந்திருக்கும். நடுவில் நான் கிளறி விட்டேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. டேஸ்டான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இந்த சமையல் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த சமையல் சமைச்சிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விருந்தில் பார்ப்போமா.